2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக நேரடியாக 21 நாடாளுமன்ற தொகுதிகளில் களம் காண்கின்றது. அதனைத் தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 19 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கி அதனுடைய தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுவிட்டன. இந்த நிலையில் திமுக நேரடியாக களம் காணக்கூடிய இந்த 21 நாடாளுமன்ற தொகுதிகள் எவை, எந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளராக களம் காண இருக்கின்றார்கள் என்கின்ற இறுதி வேட்பாளர்களுடைய உத்தேச பட்டியலை பற்றி நாம் இங்கு பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த உத்தேச பட்டியல்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாக இருக்கின்றது என்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த உத்தேச பட்டியலை நாம் பார்க்க இருக்கின்றோம். 21 நாடாளுமன்ற தொகுதிகள் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், வேலூர், அரக்கோணம், திருவண்ணாமலை, ஆரணி, கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி, கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, பெரம்பலூர், தஞ்சாவூர், தென்காசி, தூத்துக்குடி, தேனி உட்பட இந்த 21 தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்கின்றது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அமைச்சர் KN நேரு அவர்களின் மகன் அருண் நேரு, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் இளைஞர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் பிரகாஷ், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய துணை மேயர் அஞ்சிகம் பூபதி, ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய வேட்பாளராக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தரணிவேந்தன் களம் காண்கின்றார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் CN அண்ணாதுரை களம் காண்கின்றார். திமுகவின் பொருளாளர் TR பாலு மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் களம் காண்கின்றார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார் கலாநிதி வீராசாமி. மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார் தயாநிதி மாறன். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார் தமிழச்சி தங்கப்பாண்டியன். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார் ஜெகத் ரட்சகன். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார் டாக்டர் செந்தில்குமார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார் சண்முக சுந்தரம். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை புதிய வேட்பாளராக மகேந்திரன் களம் காண்கின்றார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் தங்க தமிழ் செல்வன் களம் காண்கின்றார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கும் PK பாபு அங்கே களம் காண இருக்கின்றார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தனுஷ்குமார் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்தில் மீண்டும் அதே தொகுதியில் கௌதம சிகாமணி களம் காண்கின்றார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் செல்வம் களம் காண்கின்றார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கதிர் ஆனந்த் மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார். இந்த 21 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த 21 வேட்பாளர்கள் தான் களமிறங்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த 21 வேட்பாளர்களையே அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக திமுக சார்பில் களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த இறுதிக்கட்ட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை நாம் இங்கு வெளியிட்டிருக்கின்றோம்.